ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது ஜபத்தில் ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பூமியும் வானத்தையும் இந்த பூலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளில் நீங்கள் ஓய்வு இருந்தீங்க. ஆண்டவரே 6 நாளும் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி இந்த 7ஆம் நாள் ஆண்டவரே உமக்காக இப்படி ஊழியத்தை செய்யவும் உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தப்பட்டதாக நீர் இந்த பரிசுத்த நாளை கொடுத்துருக்கீங்க. அதற்காக நம்ம துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த ஆலயத்துக்காக நம்ம துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சாலமோன் ராஜா உங்களுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின போது ஆண்டவரே மகிமையும் உடைய பிரஸ்தாபமும் அந்த ஆலயத்தின் மேலே வந்து எழுதினதை நம்முடைய வேதத்தில் படிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மேலே இறங்கும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே யாவராமி தேவன் யாக்கோபி தேவன் ஆண்டவரே எப்படியும் ஆண்டவரே இந்த உலகத்தில் உண்டாக்கி சும்மா நாங்கள் சொல்லிட்டோம் மகிமைப்படுத்துவதற்காக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல இடத்துக்காக நம்ம துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதற்காக எங்கள் பிள்ளைங்க எவ்வளோ பிரயாசங்களையும் எவ்வளோ பாடல்கள் பற்றியும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை பொருளாக இந்த இடத்துல செய்து அழகான இந்த இடத்தை இந்த ஆலயத்தை உருவாக்கிக்கிறோம் சுவாமி. அவங்க எல்லாருடைய கடன்களுக்காகவும் நம்ம துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த பூலோகத்தில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே உடைய நித்திய நாடு
ஐயா அவர்களையும் நம்முடைய எளிய சபை சார்பில் அன்பாய் அழைக்கிறோம். நம்முடைய இருகரங்களை தட்டுவோம், கட்டி நம்மளை வாழ்த்துவோம். சத்தத்தாமே நாளில் முழுவதும் நம்மளோடு கூட இருப்பாராக. சபையார் அனைவரும் இப்பொழுது வரவேற்புரை ரவிச்சந்திரன் அவர்கள் திமுக ஒன்றிய கழக செயலாளரும் மதிப்புக்குரிய பேரூராட்சி அமல்புத்த தலைவருமாகிய உயர்ந்து சு குணசேகரம் அவர்கள் சில நிமிடங்கள் நம்மளுடன் பேசுவார்கள். இந்த வாய்ப்புக்கு கத்தத்தாம் கொடுத்த வாய்ப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். கொடக்குறிச்சி ஒன்றிய திமுக செயலாளருமான அன்றைக்குரிய நண்பர் சு குணசேகரன் அவர்களை இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொள்கிறேன். அவர்களை வருவதை என இன்முகத்துடன் வரவேற்கிறேன். அதுபோல இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற போதை செய்யும் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத்தலைவர் கவி அவர்களையும், போதை செய்வோர் வாழ்நாள் தோட்டம் சுப்பு அவர்களையும், கருக்கன் வலசு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளருமான இனிய நண்பர் சுப்பிரமணியம் அவர்களையும், லிங்கவன வலசு மலிபாய் என்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற மலிபாய் அவர்களையும், ஏனைய பொதுமக்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்று அடுத்தபடியாக அவர் போதை பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களை பேசுவதாக அன்போடு அழைக்கிறோம். இந்த புதிய கட்டிடத்தினுடைய சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து இந்த கட்டடத்தை திறந்து வைத்திருக்கின்ற மரியாதைக்கு வாசித்திருக்கக்கூடிய அண்ணன் சுப்பு அவர்களை, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மூன்று செய்வோர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் எனக்கு எல்லா வகையிலும் உள்ள தோழர்களாக கூறியவர்கள் இங்கே இந்த பகுதியில் இவ்வளவு நான் கூட வரும்போது இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு, கட்டணம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இவ்வளவு ஒரு நேர்த்தியான கட்டணத்தை இந்த பகுதியுடைய மக்கள் வழித்தெடுத்து தங்களுடைய ஜபக்கூடமாக இதை வைத்திருப்பதற்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒவ்வொரு இடங்களில் வந்து ஜபக்கூடங்களில் வந்து பெரிய பெரிய ஊர்களில் வந்து பெரிய அளவில் சர்ச்சை அதில் கூடங்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு குக்கிராமத்தில் இந்த அளவுக்கு ஒரு கட்டடத்தை எழுப்பி இங்கே அதை தன்னுடைய பிரார்த்தனை கூடமாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. காரணம், நானும் வந்து ஒரு கிறிஸ்துவ பள்ளி தொடர்ந்துக்கு 8ஆவதுலேருந்து +2 முடிக்கிற வரைக்கும் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற குளத்தூர் அருகில் இருக்கிற நிர்மலா மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். அதனால அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய அத்துணை நிகழ்வுகளும் எனக்கு நன்கு தெரியும். அது எப்படி வந்து அந்த அதனால
கிறிஸ்துவ மதத்தினுடைய அத்துணை போதனைகளையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை மக்கள் நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு மதம் என்று சொன்னால் அதில் கிறிஸ்துவ மதத்திற்கு முன்னுரிமை உண்டு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த அளவிற்கு இந்த பகுதியில் இருக்கின்ற நன் வாழ்வில் இந்த நிகழ்ச்சிக்கு எளியவனான எதையும் அடைந்து இந்த நிகழ்ச்சியை நடந்து கொள்ள செய்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சில் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ள முடியும். கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் ரவி அவர்களுக்கும் சுப்பிரமணிய அவர்களும் பழனி சுப்பாவுண்டர் அவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு வெளியே இந்த இடத்துல அதிக செலவு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கட்டணம் அமைங்கிறத யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதிலே இதெல்லாம் சொந்த உழைப்பால எல்லாம் தங்களுடைய வருமானத்துக்கு மேலே இந்த கட்டடத்தை அதிக செலவு பண்ணி இவ்வளவு குறுகிய காலத்துல சிறப்பாக இந்த கட்டடத்தை முடிச்சு இதை இன்னைக்கு திருவிழா திறப்பு பண்ணி இருக்கிற சிறப்பு இங்க இருக்கிற அந்த முன்னாலே இருக்கக்கூடிய வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறப்பு மிக்க விழாவிற்கு வருகிறதற்கும் அனைத்து தலைவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்று எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி. மகிழ்ச்சி. அதுவும் சிறுபான்மையினருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவ கட்சியிலிருந்து ஒரு தலைவரை இன்றைக்கு நாம் கொண்டிருப்பது விசேஷித்த காரியம். ஏனென்றால் கோபியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு வாரம் நன்றிகளும் செய்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த வாழைத்தோட்டம் நிறைய பேர் எஜமான் என்று தான் அழைப்பார்கள். அதனால் அவர் நம் வாழைத்தோட்டம் சுப்பு என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சகோதரரை நாம் மத்தியில் கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அதை விட ஒரு முக்கியமான மேடையில் இருக்கக்கூடிய அங்கு நடந்த சுப்பிரமணியன் 1வது 12வது வரைக்கும் என்னுடைய வகுப்பறையில் ஒன்றாக படித்தவர். அவரை மேடையில் பார்த்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அது ஒரு சகோதர சகோதரியாக நான் கூட ஒரு தேவாலயத்தினுடைய திறப்புவிழாவுக்கு எப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் திறப்பாங்களா அப்படிங்கிறதோ எனக்கு தெரியாது. அது நன்றாகவே எல்லாரும் சேர்ந்தார். அதில் சேர்ந்து பைக்கில் போயிட்டாலும் சேர்ந்து பார்த்தேன். எல்லா ஆலோசனைகள் சொன்னார். ஒரு 5-6 முறை பண்ணி நமக்கு நிறைய ஆலோசனைகள் சொன்னாங்க. அவர்களுக்கு நான் முடிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே. Lord